ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர் ஷோ. இது நம்ம ஜெயா டிவியின் வாலே பசங்க. கூப்பிட வேண்டி தானே குழந்தைங்கள கூப்பிடலாமே. ஸோ ஃபர்ஸ்டா வந்திருக்க அந்த வாலுக்கு அக்கா யாரு? வாங்க காங்கான். உம்மா அடினே இருப்பேன் டேலோ டார்லிங் பார்த்தாலே சார்ஜிங் மேக்னெட் கண்ணால ராக்கெட் விட்டாலே ஐ லவ் பெங்களூர் மாறிட்ட நான் ஊரு அரே யார் இந்தாடி உம்மல நான் प्यार कुछ होता है आते पीछे पीछे पोता है अडिने कुछ होता है आते सीधे सीधे पोता है अडिने இருப்பேன். என்ன ஐஸ் வைக்கலாம் சூக்கருக்கு எனர்ஜியான சாங்குக்கு எனர்ஜியான ஆட்டம். சூக்கரா டான்ஸ் ஆனடா நீ. கட்சிக்கு தூக்கி சியர் கேர்ள்ஸ் மாதிரி சுத்துன்னு சுத்த விட்டாடா. ஆமா செம்மையா ஆனாங்க. என்னடா நான் உன் பேரு என்ன? தேவசேனா. இந்த பேரு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குங்க. தேவசேனா. ஓ காகு கல்லி கோடம் ரிலீஸ் ஆகும்போது நீ ரிலீஸ் ஆயிட்டியோ? ஓ பரவாயில்ல சூக்கர் நேங்கல்ல. எந்த ஏரியால இருந்து வரு நீ? சைதாப்பேட்டை குரோங்கோட்டை ராணிக்கோட்டை வீட்டுல வந்து யார் யாரெல்லாம் வந்துருக்காங்க? நானே, என் தங்கச்சி, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி. ஸோ பாப்பா வந்து செம்ம கியூட்டா வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. நாங்க நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூடா வந்ததுக்கு. போய் முதல் சீட்டு உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. சூப்பரா என்ட்ரி குடுத்துட்டீங்க இல்லையா? ஆமா. யார் வந்து செகண்டா வரக்குற காலுக்கு வாங்க. என்ன ஆட்டம் நல்லா குதிச்சு ஆனான்டா. துள்ளி ஆனால சூப்பரா ஆனா. ஒரு 3 ஸ்டெப் ரிக்கெட்ல 30 வாட்டி கோட்டாண்டாக. நன்றிடா. அவரோட பேர் என்ன? எஸ்பி அரவிந்தராஜ். வீட்டுல இருந்து யார் யாரு வந்திருக்காங்கடா தங்கி? அம்மா, பாட்டி. சரி தலா எந்த ஏரியா நீ? மடிப்பாக்கம். வெரி குட். வந்ததுக்கு நன்றிடா. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்க சரியா? தேங்க்யூ. சூப்பர் அருமை. 2 தோழர்கள் வந்தாச்சு. ஓகே, சோ அடுத்ததாக வரப்போற அந்த வாலுக்கோக்கோ யாரு? வாங்கோ. கொக்கரக்கோ நான் செவக்கோழி, நீ பக்கம் வந்த செம்ம ஜாலி. மண்ண கிண்டும் கோழி போல நீதான் என்ன கிண்ட பாக்குறிய. ஐயோ துடிக்குது எமீச துறவிக்கும் வருவாச. உச்சத்த கள்ளச்சிரிப்புல அள்ளி கொடுக்குறிய. அடாட மாறானிக்கு 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 அடாட மாறானிக்கு. சொன்ன ஒண்ணுதான்டா திருங்குறா. சூக்கர்ரா நீ சூக்கரா டான்ஸ் ஆனடா நீ. கொங்குரங்காரி துத்தி தொட்டி ஆடி நின்றுடா நீ. உன்னோட பேர் என்னடா சொல்லலாம்? நிஷிகா. எங்க இருந்து வரீங்க நீங்க? மடிப்பாக்கம். சூக்கர். வீட்டுல இருந்து யாரு வந்துருக்காங்கோ? அம்மா, அண்ணன். அழகா என்ட்ரி குத்துருக்க. சூக்கரா ட்ரெஸ் எல்லாம் கோட்னு வந்து சூக்கரா கேசுற நீயே. நாங்க நிறைய கேசுங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் கம்மிங். இங்க இடத்துல போய் கண்டுக்கோங்க. நன்றிடா. 3 பேரும் சங்க அழகான என்ட்ரி குத்தாச்சு. ஆரம்பிச்சிடலாங்க. இன்னொருத்தர் வரணும். நாங்க சொல்ல வர பசங்க 4 வால் இல்ல. ஆமா. அடுத்ததா வந்திருக்க அந்த வாலுக்கோக்கோ யாரு? வாங்க.
you like Jyotika, can I be a Surya? Six pack coming soon, paka neelu variya, mutta munnu variya, povo mujaliya, money in the bank like Vijay Malaya. Deepika Padukone, I'm a telephone, na kandikave maaten. சத்தியமா நம்புங்க Aishwarya Rai, I'll say bye. Penna enni paarthu nee solladi hi. Hey Hansika, excuse me, this is my number, please text me. I'm even friends with Sundar C. Hey, yaara nee? Superman, Spiderman, Batman, He-Man, ivargal varisayilla hip hop superhero, baby let's go. London, Paris, Sydney, Tokyo, muthamonnu tandaladi naanu vairamutte. Urukulla kettu paaru naga konjam yette. Sathiyama thevayilla goppanoda sutti enna vendam endru sonnal naanu povenadi sette. சரி எந்த ஊருடா நீ? கோடப்பக்கம் சூப்பரா இருக்குடா. கெட்டக்கு சங்கையா இருக்குதுல. நல்லா கோட் சுட்டலாம் கோட்னு மாசா இருக்கிற. வாரிசு படத்துல வர தளபதி மாதிரி இருக்கடா. நீ மட்டும் எப்படி இருக்க? ஜிங்கு ஜாமான் தான் இருக்க. நான் ஒண்ணு என்னடா தக்கா பேசிட்டேன். வெறுங்கையாதடா பேசுனேன். உன் முடி பார்க்கும்போது பச்சை கலர் எல்லா கலருமே செட்டுக்கு. கிருஷ்ணா அவனை தயவு செஞ்சு அக்ரோட்டா கட் பண்ணி அனுக்குடா கிருஷ்ணா. வந்து ஒண்ணு என்ன கலாய்க்காரங்க கிருஷ்ணா. சரி சூப்பர். அவன் கலாய் ஜாலியா தான் இருக்கு. சரிடா தம்பி சூப்பரா அழகா என்ட்ரி குத்த அருமையா டான்ஸ் ஆடினேன். நாங்க நிறைய பேசணும் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூண்ணா. அவனோட இடத்துக்கு கண்டிப்போ என்ட்ரி எல்லாருமே சூப்பரான ஒரு என்ட்ரிய கொடுத்துட்டாங்க. அழகா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கல்ல. ஆமா அவங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாங்க. தேவசேனா தேங்க்யூடா தேவசேனா வந்ததுக்கு. சூப்பர் கூட்டு நீ கோகாய். தேங்க்யூ அரவிந்த் வந்ததுக்கு. தேங்க்யூ நீ சீக்கா தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூடா யாக்சிட்டு வந்ததுக்கு. எல்லாரோடையும் அப்படியே ஜாலியா இறங்கி சங்கம் பண்ண போறோம். முதல்ல இருக்கிறது நாங்க கோகு கோலி தேவசேனா. வாங்க தேவசேனா. ஹாய் ஹாய் தேவசேனா ஆணையிடுங்கள். டக்குன்னு தூய தொங்கல பேசினால அவளுக்கு புரியலடா. உங்க வீட்டுல வந்து யாரு வந்து காஸ்? நான் தான். அப்படியா? எங்க அப்பா தான். அப்படியா? வீட்டுக்கு பாஸ் எங்க அப்பா தான். எங்க அக்கா இல்ல. அப்படியா? சரி போய் சொல்றா. போய் சொல்றல. இல்ல நீ ஏன் காசுக்கு வீட்டுல? அதுவா? அதுதான் என் தங்கச்சி அடிக்கிறது மட்டும்தான் நான் குறியா இருப்பேன். அதனால தான் எங்க வீட்டுக்கே நான் பாஸ். இதெல்லாம் வீட்டுல உங்க அங்கிட்ட அடிக்க தெரியுங்க? தெரியுங்க. அப்போ உன்ன அக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்களா? அவங்க என்ன அடிப்பாங்க. அதான் நான் என் தங்கச்சிய கோத்து விட்டுருவேன். கோத்து விட்டுருவியா? என்னன்னு சொல்லி கோத்து விடுவ தங்கச்சிய? அம்மா நான் தப்பே பண்ணல, அவதான் தப்பு பண்ண கோத்து விட்டுருவேன். இதெல்லாம் உங்க அங்கிட்ட அடிக்க தெரியுங்க? தெரியாதா? தெரியாது. அதான் இப்ப சொல்லிட்டிய. ஐயோ மாட்டிக்கிடுங்க. சரி உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? விஜய். அப்ப வந்து ஹீரோயின் எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? த்ரிஷா. மக்களே நான் எந்த பிரச்சனைக்கும் நான் இழுக்க நினைக்கல. அதுவா வந்து பிரச்சனை ஒண்ணு சேருது. சரி வேணாம் நாங்க அந்த டாக்கிக்கு வந்து அப்படியே கடல்ல கரைச்சு விட்டுருவோம் சரியா? சரி ஓகே. சரி ஏதாவது ஒரு சாங் ஒன்று அழகான சாங் ஒன்று எடுத்துக்கிட கேட்கலாம். மன்னம்மா தேய்ச்சி விட்ட சந்தனமா எத்தி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே உன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சனுமா தூக்கி வச்சு கொஞ்சனுமா மன்னம்மா கேட்கிறியே பேச்சு நல்லால சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா சுத்தாம சுத்த அறிங்காரிங்க அவ்வளோதான் தெரியும். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் சூப்பர். ஆனா சங்கையா சாங் ஒன்று காணடா நீ. பெரிய கைத்தறல் கொடுக்கலாமே குழந்தைக்கு. பரவாயில்லையே. அங்க என்ன ஆச்சு? 2 நாளா வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லையாங்க? எங்க அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஃபீவர். அதனால ஷோக்கு வரங்காட்டுட்டாங்களா? வரந்தா சொன்னாங்க. நானும் என் தங்கச்சி தான் எல்லா வேலையும் செஞ்சோம். அப்படியா? என்ன வேலைலாம் செஞ்சீங்க 2 நாள்ல நீங்க? பாத்திரம் கழுவணும், துணி துவைச்சோம், வீடு பெருக்கணும், அப்புறம் சமையல் மட்டும் எங்க அப்பா வந்து சமைச்சாரு. நேற்று எங்க அப்பா சூப்பரா பருப்பு குழம்பு வச்சாரு. அதுவும் எங்க அப்பாவே செய்யல, எங்க அம்மா சொல்லதான் சமைச்சாங்க. அது டிக்ஸ் கேட்டு கொண்டதுல என்ன தப்பு இருக்கு? தப்பெல்லாம் இல்ல, அத நான் சொன்னேன். சும்மா சொல்றேன். சும்மா 2 நாள்ல செஞ்சாரு. சரி அவர் சமைச்சாருல 2 நாள்ல எப்படி சமைச்சாரு டாடி? நல்லாதான் சமைச்சாரு. நேத்து காலையில வந்து என்ன சமைச்சாரு? தக்காளி சாதம் நல்லா இருந்துச்சு. எங்க அம்மா செய்யறது எங்க அப்பா செய்யறது நல்லா இருந்துச்சு. பருப்பு குழம்புல எங்க அப்பா செய்யறதை விட எங்க அம்மா செய்யறது நல்லா இருந்துச்சு. அப்படியா?
ஆனா ஆக்சுவலா ரெண்டு பேருதுமே சூப்பரா இருந்துச்சு. 2 பேருதுமே நல்லா இருந்துச்சா? ஆனா வந்து நீ சொன்னல தக்காளி சாதம் டாடி தான் நல்லா சமைக்கிறாருன்னு. ம். அவள் தான் டாடி மாட்டிக்கினாரு. இனிமே வருஷங்குள்ள வீட்ல டாடி தான் செய்ய போறாரு. உங்க அண்ணியும் உட்காந்து இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்கன்னு கட்டளை தான் இட போறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாரு. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆமாண்டா. இருந்தாலும் டாடி அந்த ஹெல்ப்லாம் பண்றாருல்ல. ஹெல்ப் பண்றாரு. ஆ. நாங்களும் சும்மா எங்க அம்மாக்கு தெரிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணுவோம். வெரி குட். குழந்தைங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் குடுக்கலாமே! பாருங்க. சரி, ஒருத்தர் வந்து தலகாலாம் கட்டிக்கின்னு இருக்காருல்ல. அது யாரு? தலகா கட்டிக்கின்னு, மீசையெல்லாம் முறுக்கிக்கின்னு, ஆ? நல்லா இந்த கோயங்கள்லாம் நெறைய எழுதுவாரு. விடுதலை கோயம். நான் எனக்கு தெரியும். யார்றா அந்த ஆளு? யார்றா அவரு? பாரதியார் பாட்டேன்னு தெரியும். பாட்டா? பாரதியாரா? ஆ, ஐயய்யோ! நான் யாரையோ கேட்க போய் அவ யாரையோ சொல்றான். சரி, யார்றா அவரு பாரதியாரு? பாரதியார் வந்து பாரதியார் பத்திலாம் தெரியாது. பாரதியார் பத்தி ஒரு பாட்டு மட்டும் தான் தெரியும். அவர பத்திலாம் கேட்காதீங்க என்கிட்ட. ஆனா அவர் எழுதின ஒரு பாட்டு மட்டும் எனக்கு தெரியும்ன்றியா? ஆ. சரி, என்ன பாட்டு அது? எடுத்து விடுங்க கேட்கலாம். செந்தமிழான் என்னும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே எங்க தந்தையரின் நாட்டென்ன பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது உச்சினிலே காவிரி தென்பெண்ணை பாலாரே தமிழ் கண்டதோ வைகை பொன்னை நதி மேவிய ஆறு பலவோட திருமேனி சித்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகெடுக்க கொண்ட வான்புகழ் கொண்டாடும் தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் பெற்றோம் அணியாரம் ஆரம் படைத்த தமிழ்நாடு. இந்த பாடலை பாடியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். கைதட்டுங்கய்யா. ஏய் சூப்பர்ரா. ஏய் சங்கடா. நான் நடுவுல ஏதோ கோளாறுலாம் சொன்னியே. பாலாறுனா தெரியாதா? தெரியாது. என்ன அது? அது எங்க? எனக்கே தெரியாது. என்னமோ தெரிஞ்ச மாதிரியே என்கிட்ட தெரியாதான்னு கேள்வி கேக்குற. சரி பரவாயில்ல. ஆனா அழகா காணடா நீ. அது எங்க புக்கு தமிழ் புக்ல இருந்துச்சு. ம். நாங்க எப்பயோ படிச்சிட்டோம். அது என் மண்டையில இருந்துச்சு. அந்த மண்டையில. சொன்னேன். எனக்கு ஒரு கதை தெரியும். அப்புறமா சொல்றேன். இல்ல அதையும் நீ இப்பவே சொல்லி கேட்டுடலாம். முயலும் மானும் நேனும்னா நண்பர்கள். அவை அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்தன. அவை அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்தன. அது ஒரு தெரியாது. இந்த கதை ஆரம்பத்தோட முடிச்சு. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? தூய தமிழ்ல கணக்காடன்றது இன்னும் கஷ்டம் இல்லடா. பரவாயில்ல பாப்பா. கதை டக்குன்னு மறந்துச்சுன்னு ஒரு ட்விஸ்ட் வச்ச பத்தியா கதையில? அது நல்லா இருந்தது. கைத்தட்டல் கொடுங்க. கைத்தட்டல் கொடுங்க. வெரி குட்ரா. சரி, இந்த விடுகதை தெரியுமா? விடுகதை. எனக்கு ஒரு தெரியும். நான் சொல்றேன். கேளு அந்த அக்கா பாவம்ல. யாரா எந்த அக்கான்னு கேளுங்களா? அந்த அக்கா? காவனா? எந்த அக்கான்னு சரி, கேளு. எந்த அக்கா? அதான் பாவக்கா. எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே. இன்னொரு கேள்வி இருக்கு. முதல்ல அந்த காகத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்டா. சொல்லு. பாவம் அந்த அக்கா கிடையாதுடா. நான் தான் காகம். நாங்க காக்குறாங்க இல்லையா, அந்த மக்களும் இங்க வந்திருக்காங்க. மக்கள் வந்தா ரொம்ப காகம்டா. சரி, இந்த வாய் அடிக்கிறே நீ. பெரிய கொண்டானவனு என்ன ஆகலான்னு இருக்க? போலீஸே. கரெக்டா இருக்கும் இல்ல சார்? கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்குமா? ஆமா. நீங்க யாராவது வந்து உன்னை குச்சின்னு போயிட்டு டெய்ல வச்சுன்னு வச்சுக்கோ, என்கிட்ட கேட்ட கேள்விலாம் கேளு. பயத்திலயா உண்மையை கக்கிடுவான். ஐயோ கோதங்கான்ட்டு. சரியா? ஓகே 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 ஓகே. கேக்குறேன். நேத்துக்குடா போலீஸ் ஆகணும். ஏன்னா மக்களை காப்பாத்துவாங்க, மக்களை பாதுகாப்புவாங்க. அப்புறம் போதை மருந்து கடத்தல், மணல் கடத்தல், நிறைய பெரிய ஆபத்தெல்லாம் வரும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் காவல்துறை இருக்கு. எக்காடி யாருங்க இது இருக்கு? இந்த மேட்டர் சொன்னதே கிடையாது என்கிட்ட. சூப்பரா சூப்பர் கிளாரிட்டி பாப்பா. அழகா பேசுனீங்க. ஆங்கண்டா. கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டா? ஐயோ இன்னும் முடிக்கலடா. சரி கேளுடா. மல்லின்னு சொல்லு. மல்லி. நீ ஒரு வில்லி. This is very silly. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரல் வாங்க. டபுள் பாஸ் வேலையா? எங்க கைத்தட்டல் கொடுங்களேங்க. குழந்தைக்கு பெரிய கைத்தட்டல் வைங்க. வா என் கையை குடியா. தேங்க்ஸ் வந்ததுக்கு. வா கோலம். அடிக்கலாம் அடிக்காத. நீ போய் கோ. தக்குச்சண்டா சாங்கின்னு சொல்லிட்டு இதுல வேற கேட்டியா கிருஷ்ணா? அப்புறமா காத்துக்கிறேன் வேறையா என்ன? தக்குச்சது நீ இல்லடா, நான் தான். தப்பிச்சது அப்புறமா இன்னும் பிரேக் டைம் விடுவாங்களே, அப்ப இன்னொரு கேள்வி இருக்கு. அதை கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணு. ஐயோ கேள்வி கேட்டு எனக்கு கொலகுது. ஐயோ கிருஷ்ணா டேய், அடுத்த குழந்தைய கூக்குறா பேசிடலாம். ஸோ அடுத்ததாக கியூட்டா ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் அரவிந்த். பேசிடலாமா? வாடா. என்ன அரவிந்த், நல்லா இருக்கிறியாடா? நல்லா இருக்கேன். சூப்பரா. உனக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுங்க? என்ன
ஆமா. கேட்க வச்சிருக்கான்டா ஆகணும் சூக்கரா. என்னடா கேள்வி வச்சுக்கிற? நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் கேக்குறேன். பாத்தியா, என்ன நேக்கா சமாளிச்சான். சரி, முதல் கேள்வி. உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? விஜய். விஜய் தான் பிடிக்குமா உனக்கும்? சரி குட். 2வது கேள்வி. 8 காலு பூச்சிக்கு எத்தனை காலு? 8 காலு. பரவாயில்ல, ஆன்சர் கரெக்டா சொல்லிட்ட நீ. சரி, 3 கால் முயலுக்கு எத்தனை காலு? 3 கால் தான் இருக்கும். அப்படி கோடு தெளிவா சொல்றாடா ஆன்சரை. பரவாயில்லையே, நல்லா கவனிக்கிறிய நீ. சூப்பர்ரா, வெரி குட். எத்தனாவதுடா படிக்கிற நீ? செகண்ட். சாங் ஒன்று காடு கேட்கலாம், நல்ல ஒரு பாட்டு ஒன்று அழகா. எங்கன்னா பி கச்சேரி தலபாதி கச்சேரி அங்க நான் வணக்க வேணா வெறித்தனமா பெண்வா பண்ணாவா நவி கச்சேரி தலபாதி கச்சேரி பறக்க விட்டு திருந்த வச்சு கொண்டாடலாமா. எங்கன்னா பி கச்சேரி தலபாதி அவ்வளோதான். அவ்வளோதானா? வராலடா, நல்லதாண்டா காடுற நீ அழகா. குழந்தைக்கு கிளாக் தட்டுங்களேங்க, என்ன அழகா காணா சாங்கு. ஜாலி ஆயிட்டான்டா கிளாக் தட்டோன்னே. சரி, உன் கையில வந்து சூர்கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க சரியா? அதுக்குள்ள நிறைய காசா இருக்கு. ஃபுல்லா மணி காசு தான் உள்ள, ஃபுல்லா டக்கு தான். என்ன பண்ணுங்க அதை வச்சு? தூக்கி பட்டுருவேன். டக்கா ஃபுல்லா காசுடா, யாருக்குமே கிடைக்கல, உனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. எனக்கு காசெல்லாம் என்னன்னு தெரியாது. ஏன்டா அந்த காசை வச்சு இன்னெல்லாம் வாங்கலாம் தெரியும்ல? தூக்கி போடுவேன், இல்லாட்டி அம்மா கிட்ட தந்துடுவேன். ஏன்டா தூக்கி போடுற? அம்மா இல்லாத நேரத்துல தூக்கி போட்டுருவேன். அம்மா இல்லாத நேரத்துல தூக்கி போட்டுருக்கியா? டேய், யாருக்கும் தெரியாம நைஸா உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்க மாட்டியா? வாங்க மாட்டியா? வீட்டுல நீ கேட்ட எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்களா? வாங்கி கொடுத்துட்டாங்களா? என்ன இன்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க உனக்கு? ஷட்டில் பேட்டு, ஃபுட்பால் கெட்ட வாங்கி தந்தாங்க. ஷட்டில் காட்டு கேட்டுக்கிறான், ஃபுட்பால் கேட்டுக்கிறான், கேரம் போர்டு கேட்டாங்க. கேரம் போர்டு கேட்டுக்கிறான். பரவாயில்லையே, நீ ஒரு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயரோ? ஸ்போர்ட்ஸ்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். என்ன ஸ்போர்ட்ஸ் ரொம்ப விரும்பி விளையாடுவ? ரன்னிங் ரேஸ் தான். இது எல்லாமே வாங்கி கொடுத்து வேஸ்ட் தான் கலக்குது கேட்டான். என்ன விளையாடுவேன்னு கேட்டா ரன்னிங் ரேஸ் விளையாடுவேன்ட்டான். சரி, ஃபுட்பால்லாம் விளையாட தெரியுங்க உனக்கு? தெரியாது. அப்புறம் என்னத்துக்குடா ஃபுட்பால் வாங்கி வச்சுக்கிற வீட்டுல? கத்துக்கிறதுக்கு. கத்துக்கத்துக்கா கிருஷ்ணா, சூப்பரா சொன்னால. கத்துக்கத்துக்கு தான் நான் வாங்கி வச்சுக்கிறேன். சரி, கிரிக்கெட்ல உனக்கு எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்? கிரிக்கெட்ல எந்த பிளேயருமே எனக்கு பிடிக்காது. ஏன்டா நல்லா விளையாட மாட்டாங்களா என்ன? ஆமா. ஆமாவா? ஐயோ. சரி, என்ன சோறு நல்லாவே இருக்காது, பிடிக்கவே பிடிக்காது உனக்கு? ரவா கிச்சடி. ஏன்டா என்னத்துக்கு அந்த ரவா கிச்சடி உனக்கு பிடிக்கவே இல்ல? ஒரே கம்மு மாதிரியே இருக்கும். கங்கு மாதிரி இருக்கா? ஒருவேளை ஃபெவிகால் கோட்டு செய்யறாங்களோ? ஆமா. மாமம் வெள்ளை கலர்ல தான் இருக்கு. எதுக்கு வந்து அது கங்கு மாதிரி இருக்குன்னு நீ நினைக்கிற? பிக்கவே இல்லை. ஏன்னா பிக்கவே இல்லையா? ஈத்தா வந்துனே இருக்குதா கையோட? யார் அதை பண்றது வீட்டுல? அம்மா. மம்மி, எப்படி நீங்க இதுல இவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா நீங்க? நீங்க வீட்டுக்கு வாங்க. வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா வீட்டை விட்டு போகவே கூடாது, அதானே? ஆமா ஆமா, வாங்க வாங்க. வாயவே தரக்கூடாது, சாப்பிட்டு உட்காந்து நிற்கிறோம். அவனே எப்படி பேசுறான்னு தெரியல எனக்கு. இதை தவிர பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி எல்லாம் வச்சு. சரி மம்மி, சமைக்கிறதுல என்னது குடிக்கும்? சப்பாத்தி, பூரி, கோலா உருண்டை. கோலா உருண்டையா? அது என்னது? இது கோலா உருண்டை என்னது? அது என்னப்பா? எனக்கே தெரியாது. நாங்க அங்க மட்டன் கோலா உருண்டையா? மட்டன் கோலா உருண்டை. ஏய், உனக்கு ஒரு உண்மை தெரியுங்க? நீ கிச்சடி சாகுட மாட்டேன் அங்க நைஸா மட்டன் ஆட் பண்ணி அதை நல்லா உருட்டி உங்ககிட்ட குத்துறாங்கடா. ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும். எக்ஸ்பிரஸ்ல காத்தியாடா கிருஷ்ணா, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிலாம் இல்ல, சும்மா சொல்றான்டா அவன். அதெல்லாம் நம்பாத சரியா? மம்மி வந்து உனக்கு ஸ்பெஷலா பண்ணி தராங்க கோலா உருண்டை. சரி, நல்லா ஆள் ஆட்டம் கோட்டுறியா கைங்கரங்க. பெரியாளானவனு என்ன ஆகலான்னு இருக்க? டாக்டர். டாக்டர்? டாக்டருக்கு ஆகணும்னா நிறைய படிக்கணும் தெரியுமா? தெரியுங்க. கத்திரியா நீ? கத்திரியா நீன்னு கேட்டா ஊன்ற அப்படி எப்படி டாக்டர் ஆக? நிறைய படிச்சு பெரிய மார்க்கெட்ல தான் டாக்டருக்கே படிக்க முடியும். ஓகே ஓகே, அதெல்லாம் நான் காத்துக்கிறேன்டா கிருஷ்ணா, நீ வாய மூடுன்றாங்க. அவன் சொல்லலையா அத? இல்ல, அவன் மைண்ட் வாய்ஸ் சொல்லிச்சு, சேர்த்து சொல்லிட்டேன் நானு. என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சு சொல்லுப்பா. நீ யோசிச்சு டைம் எடுத்துக்கோ. 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா சொல்லிட்டு தான் போறேன் நீங்க இருந்து. சரி, அப்ப 3 நாள் ஆட்டும். என்னடா கிருஷ்ணா உன்ன அதிகம் கொத்திட்டாங்க? 3 நாள் இல்ல 3 வருஷம் ஆட்டும். 3 வருஷம் ஆனாலும் சொல்ல மாட்டியா? எதனால எதை பார்த்து டாக்டர் ஆகணும்னு நீ நினைச்ச? எங்க அம்மா அப்பா தொல்லை பண்ணு.
அம்மாவுக்காக தொல்லை கொன்னையா? இல்ல அடிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு ஊசி போட வரேன். அவளுக்கு 2 பேருக்குமே. சின்ன வயசுல என்னென்ன கொடுக்கலாம் கண்டிங்க கங்கி ஆகணின்னு சொல்லிட்டு கக்கால் ஒரு 4-5 ஊசி குத்தி விட்டுற. ஆமா. சரிடா, பெரிய ஆளானவனு ஒரு பெரிய டாக்டரா வரணும் சரியா? ஆனா ஊசியை மம்மி டாடி மேலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது ஓகேவா? சரி, லாஸ்டா என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நீ என்ன கேள்வி அது? ஒரு விடுதலையா? விடுதலை இல்லடா, அது விடுகதை. சரி, தெரியாம சொல்லிட்டேன். சரி தெரியாங்க சரியா? சரி சொல்றா கேள்றா. ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா நடக்க தெரியாது. இருக்கும் நடக்க தெரியாது. கடிகாரம் இல்ல. இல்லையா? என்ன அது? லேக். லேக்கு. வித்தியாசமான விடுகதையா இருந்தது. லேக் இல்ல, ரிவர். ரீகரா? இதுக்கும் அதே எக்ஸ்பிரஷன் தான். வித்தியாசமான விடுகதையா இருந்தது. சூப்பரா, கைத்தட்டல் கொடுங்களேங்க குழந்தைக்கு. ரொம்ப அழகா பேசுனேன். தேங்க்யூ. நீ வந்துக்கிட்டு தேங்க்யூ சொல்லலாம். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கூடா. டாடா அரவிந்தே, தேங்க்யூடா அரவிந்தே. அரவிந்தை தொடர்ந்து வருவது யார் என்றால் நிசிகா. பேசிடலாங்க வாங்க நிசிகா. நிசிகா, என்னடா உன் வாய்ஸ் சூப்பரா இருக்குடா. சரி, அதுக்கு என்ன? அதுக்கு என்ன பண்றது? ஒரு சாங் மட்டும் எடுத்து விட்டு கேட்கலாம். வாமா கம்மன் சிங்க கியூனா தேடி வந்த கிங்க டைலா பிபிடுமே மாலா மாட்டி போடுறீங்க கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஏரோ நீ இல்லாத லைஃப் ரொம்பவே சேரோ மாஸ் பாசரோ நம்ம பையன்தான் ஹீரோ சிங்கிங் துயட்டு வேற யாரோ கக்குலு கொல்லு தெரியாது. தெரியல பரவாயில்லடா. இவ்வளவு தெரிஞ்சதே ஒரு பெரிய மேட்ரு தெரியுமா? கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. வெரி குட்ரா. நல்லா காணடா நீ சாங்கு. உனக்கு ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணுங்க? விடுகாத கேக்குறேன். கேளுடா கேளு. 3 மிஸ் இருக்காங்க, ஒரு குழி இருக்குது, அதுல 3 மிஸ் விழுந்துட்டாங்க. அது தமிழ் மிஸ், இங்கிலீஷ் மிஸ், மேக்ஸ் மிஸ். இங்கிலீஷ் மிஸ் வந்து ஹெல்ப் மீ கத்துறாங்க. தமிழ் மிஸ் வந்து காப்பாத்துங்க கத்துறாங்க. மேக்ஸ் மிஸ் என்ன சொல்லுவாங்க? ஐயோ மேக்ஸ் மிஸ் வந்து என்ன சொல்லுவாங்க கிருஷ்ணா? யாருமே இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதே இல்லடா. கேட்டுருந்தாங்கட்டும் அப்படியே ஞாபகம் வச்சு ஆன்சர் பண்றாங்க. சரி நீ சொல்லு, உனக்கு தெரியுமா? இல்லடா எனக்கு தெரியலடா, நீயே சொல்லிடு. 108 101 அப்படின்னு கத்துறாங்க. அதாவது எமர்ஜென்சி நம்பர்னு சொல்லி கத்துறாங்களா? ஆமா. அடாடாடாடா, இதுக்கு வித்தியாசம். இது நல்லா இருந்ததுடா. நல்லா இருந்தது. கைத்தறதுக்கு நல்லா இருந்ததுல. பரவாயில்லையே. கணக்கு போட்டு தான் கத்திக்கிறாங்க. சமையல்ல வந்து நல்ல சமையல் நல்ல சாப்பாடுனா உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? பூரி. சூப்பரு. சரி, நல்ல சமையலா இருந்தாலும் அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காது அப்படின்னா? உப்புமா. எல்லாருமே இந்த உப்புமாவை போட்டு கொடுங்க பண்ணிடுறாங்க உங்களுக்கு வீட்டுல. அப்படின்னா பாப்பா உப்புமால வீட்டுல பிரச்சனை? அது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். ஸ்டிக்கி, அதே பிரச்சனை. என்னங்க நீ உப்புமால ஏன் என்ன பண்றீங்க அப்படி? வீட்ல அதிகமா வாய் பேசுறா, அதனால போட்டுறது. ஓ, கேட்டியா? நீ வாய் பேசுறனால உப்புமாவை போட்டு அப்படி நெல்லும் போதே வாய் முக்குன்னு ஒட்டிக்கணும். அடுத்த கேட்ட நீ பேசக்கூடாதுன்னு அங்கேயும் முடிவு கொண்டுக்கிறாங்க. யமதர்மன் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்லயே பாக்குறேன். ஐயோ, உனக்கு வந்து ஒரு பெட்டி ஃபுல்லா காசு ஃபுல்லா யாருக்குமே தெரியாம சூட்கேஸ் ஃபுல்லா உனக்கு காசு கிடைக்குது. அந்த காசை வச்சு நீ என்னெல்லாம் வாங்குவ? நான் வாங்க மாட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தருவேன். அப்படி சொல்றா. கைத்தட்டல் கொடுங்க குழந்தைக்கு. கைத்தட்டல் கொடுங்க. ஏன் பாப்பா அங்க எடுத்துட்டு போய் கொடுக்குற? அதுக்குள்ள வேற ஏதாச்சும் இருக்கும்ல. ஒருவேளை காசை வச்சு உள்ள திறக்கும் போது டைம் வாங்க வச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் எடுத்துன்னு போய் ஸ்டேஷன்ல குத்துருக்கியா? அட பாவமே, உள்ள எதுவுமே இல்ல பாப்பா, காசு மட்டும் தான் இருக்கு. அப்பயே போலீஸ் ஸ்டேஷன் தான். ஏன்? அது வேற யாரோட காசு. அப்படி சொல்லு. வெரி குட்ரா, வெரி குட். இதுதாங்க ஆன்சரு. கைத்தறல் சத்தமா கொடுங்க குழந்தைக்கு. நேர்மையா சொன்ன பாப்பா. வெரி குட். சரி, பெரிய ஆளாயிட்டோன்னு என்ன பிளான்? என்ன ஆகலான்னு இருக்க? ஃபர்ஸ்ட் டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன், நெக்ஸ்ட் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். இந்த ரெண்டுத்துல என்ன நல்லா இருக்கும்? எந்த ப்ரொஃபஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? டாக்டர். ஏன் டீச்சர் நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். ஏன்னா எங்க வீட்ல ஆல்ரெடி 2 பேர் டீச்சரா இருக்காங்க. ஐயோ, அதனால டாக்டரா ஆகணும். ஆல்ரெடி 2 பேரும் டீச்சருங்க. ஆனா உயிரத்து நேக்குறாங்க, டென்ஷன் ஏத்துறாங்க. அதனால நான் டாக்டர் ஆகிக்கிறேன் அப்படின்னு டாக்டர் ஆகணும் எடுத்துட்டியா? பரவாயில்ல, வெரி குட். டாக்டர்லயே வந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கல்ல. ஆமா. உனக்கு எதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு ஆசை? ஐ டாக்டர். ஐ டாக்டர் ஆகணும்னு ஆசையா?
சூப்பர்ரா. எனக்கு வந்து கண்ணு வேற கிளர்ரா தெரியுதுடா இப்பல்லாம். யார பார்த்தாலும் 2 2ஆ தெரியுறாங்கடா. அதுக்கு தான் கண்ணாடி போட்டுக்கிறியா? ஆங்க கண்டு குஸ்தியா? ஆங்கண்டா. கண்ணாடி அதனால தான் போட்டுக்கிறேன். என்ன பண்ணா அது சரியாகும்? எனக்கு தெரியாது, நான் படிச்சது தான் எனக்கு தெரியும். நான் படிச்சுட்டு வந்து உனக்கு சொல்றேன். நான் காட்டின இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லி ஏதாவது ஆயிடப்போகுதுன்றியா? கரெக்ட். ஸோ பெரிய ஆளானவனே குழந்தை ஒரு பெரிய ஐ டாக்டர் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்ரா. கைத்தட்டல் கொடுக்கலாங்க என் குழந்தைக்கு. சூப்பரா சொல்லும், அழகா பேசுனேன். வந்ததுக்கு தேங்க்யூடா. தல உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஜெசிகா கோக்கா கியூட்டா அழகா பேசிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்ததா வரக்கோறவர் யாரு கிருஷ்ணா? கோட் சூட்லாம் போட்டுன்னு பயங்கரமா ரெடி ஆகுறாரு. நாங்க யான்சன் என்னடா ரெடியா? வாங்க யான்சன். என்னடா தங்கி நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். என்ன அது பாக்கெட்ல என்ன அவங்க வச்சு வச்சுக்கிற? நாங்க வச்சு அதோடா பாக்கெட்ல ஏதோ ரெட் கலர்ல வச்சுக்கிறிய. அது அவங்களே தந்திருக்காங்க, எனக்கு எங்க தெரியும்? எனக்கு என்ன தெரியும், குத்துக்குறாங்க அப்படியே மாட்டின்னு வந்துட்டேன். என்ன அது எது குத்துக்குறாங்கன்னு தெரியுமா? தெரியல. டக்குன்னு துங்கல் வந்துச்சு, சளி வந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து தொச்சிக்கிறதுக்கு தான். இது எடுக்க முடியாதானே? அப்படியே சொக்காவை தூக்கி தொச்சு கிடக்கு. அப்படி சொல்லிச்சு அழுக்காயிடும். அழுக்கானா துவைக்காங்கயா கூட கோர துவைச்சிடலாம். துவைச்சிடலாம்ல. சரி குழந்தைய பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதடா. அது ஸ்டைலுக்காக வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? ம். நீ கோட் ஷூட் போட மாட்டியா? எங்கேயும் வாங்கி கொடுக்குறான். எனக்கு வர காசை கூட இவனே ஆட்டையை கூட்டுன்னு போயிடுறான்டா. ஒரு வாட்டி கூட எனக்கு இந்த மாதிரி கோட் சூட்லாம் வாங்கி கொடுத்ததே இல்லடா. ஷோக்கு வரவங்க தாண்டா கோனா கோதுன்னு கரிதாவை கொட்டு கெட்டக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த சொக்காவை நீ எபிசோடு எத்தனை வச்சுக்க, எத்தி யூடியூப்ல காத்தனா 300 எபிசோட்லயும் நான் இதே தாண்டா கோட்டு நின்றுருக்கேன். நான் கடி ஜோக் தெரியல, நீ கேக்குறியா? அவன் நான் வருத்தத்தெல்லாம் அவங்க மதிக்கவே இல்லடா. அவன் நான் என் மனக்குங்குறல போட்டு குழங்கி நிற்கிற ஒரு வார்த்தை காதுல வாங்கலடா. சரி பரவாயில்லப்பா, நீ கடி ஜோக் சொல்லு. அவன் அப்படிதான் புலம்புவான், நீ சொல்லு. பேங்க்ல ஒருத்தர் காசு எடுக்க போனாரு. சரி. காசு எடுக்கும்போது ஷாக் அச்சடி. அது என்னது? ஐயோ சொல்லு. அந்த சாக்குல இருந்து நானே மீல் என்னவாடா கிருஷ்ணா இருக்கும். எனக்கு ஆன்சர் தெரியும், சொல்லு. உன்னதானே கேட்டான். ஆமா என்னதான் கேட்டான். ஒருவேளை இல்ல அதான் இருக்காது. அது இல்லையா? இல்லையா? அது இல்லையா? சரி தெரியலையே. அது கரண்ட் அக்கவுண்ட். ஓ கரண்ட் அக்கவுண்ட்னால கை வச்ச உடனே சாக்கு வச்சிச்சா? ஆமா. எங்க இருந்து கிருஷ்ணா எத்தனை வரானுங்க இதெல்லாம்? நல்லதாடா, சூப்பர் கொஸ்டின். அது கைத்தட்டல் கொடுங்க குழந்தைக்கு. ஞாபகம் வச்சுன்னு வந்து கேட்கறதே பெரிய விஷயம். என்னடா ஸ்கூலுக்கெல்லாம் கோரியா ஒழுங்கா? போடனே. ஓய் நிறைய லீவ் கோர்றேன்னாங்க. பை சொல்றாங்க. யார் சொன்னது என்கிட்ட? நீ கரெக்டா சொல்லு. இங்க 3 பேர்ல ஒருத்தர் தான் சொன்னாங்க என்கிட்ட நீ நிறைய லீவ் கோர்றேன்னு. அம்மா. அவங்க தான் சொன்னாங்க. ஏன் அங்க நிறைய பொய் சொல்றாங்க? என்ன பிடிக்கவே பிடிக்காது. யாரை பிடிக்காது? எங்க அம்மா. அங்காக்கு உன்ன பிடிக்காதா? ஆமா. ஏன் யார் சொன்னாது? யார் அப்படி சொன்னது? எங்க அம்மாடா. நீ தாண்டா குலுக்கு மூட்டை. சும்மா சொல்லாத அந்த மாதிரி. ஸ்பேஸ் பத்திலாம் தெரியுமா? ஸ்பேஸ் ஆகாயம் எல்லாம் மேல ஆஸ்ட்ரோநாட்டா? யாரா அவரு? ஆஸ்ட்ரோநாட் யாரு? பூமிக்குள்ள இருக்காங்க. பூமிக்குள்ள இருக்காங்களா? ஆமா. எப்படி கள்ளம் தோண்டி உள்ள போய் கத்துக்குறாங்களோ? யாரு ஆஸ்ட்ரோநாட்னா யாரு? என்ன கடிக்கிறாங்க, என்ன கச்சிருக்காங்க அவங்க? ஃளைட் ஓட்டுவாங்க. ஃளைட் ஆஸ்ட்ரோநாட் ஃளைட் ஓட்டுறாங்களா? ஆமா ஓட்டுவாங்க. பைலட் என்ன ராக்கெட் ஓட்டுவாரா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யாருங்க? நீதான்டா. அப்படின்னா வீட்டுல வந்து வழக்கம் போலதான் இந்த கேள்வி. மங்கி சமையல் நல்லா இருக்குங்க. பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. என்ன கொடுமையா இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்காரா நீ. ஏன்டா குடிக்கல? ஃப்ரைட் ரைஸ்ல எனக்கு பிடிக்காததான் போடுவாங்க. என்ன போடுறாங்க உனக்கு பிடிக்காதத? பீன்ஸ், பச்சை மிளகாய் போடுறாங்க. பீன்ஸ் கொத்த மிளகாலாம் தான் போடுறாங்களா? இல்ல, இன்னும் நிறைய போடுறாங்க. இதெல்லாம் நல்லதுடா உடம்புக்கு. ஆனா பச்சை மிளகாய் சாப்பிட்டா காரமா தான் இருக்கும். சோத்துல கொத்த மிளகா கோலனா சாப்பாடு இனிக்கா இருக்கும். பரவாயில்லையா? சரி வேற கேள்வி கேளு. வேற கேள்வி. டேய் மாவானே, எந்த கேள்வி கேட்டாலும் இது கேட்காத வேற கேள்வி என்னடா? நானே 4 கொஸ்டின் தானே வச்சுக்கிறேன். அதையே நீ கேட்காத வேற கேள்வி நான் என்னடா கேட்கணும்? நீ போன்ல பார்க்க மாட்டியா? கோன்லயா? போன். சரி. கோன்ல பார்த்து கொஸ்டின் கேட்க சொல்றியா? ஆமா. அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, சீட்டிங் சொல்றாங்கடா. சரி ஓகே, ஒரு சாங் ஒன்று பாடம் கேட்கலாம். மன்னனா மன்னனா ஊரலரே கண்ணனா சொத்தனா நூறல
நூறாலரே கண்ணனா சொன்னா நூறாலரே என்ன சொன்னனாவா? ஆமா சரி ஃபுல்லா காடு திருக்கி காடு கேட்கலாம். என்ன சொல்ல என்னமில்ல யாரும் இல்ல நான் ஜெவிட்ட ஜனகவன தொட்டானே பட்டாசானா வெடிக்கிற கண்ணோட்ட சொன்னால சுட்டானே முள்ளத்தானா வெடிக்கிற கண்ணு போடு சார் நெஸ்ட் ஐயா போர் டாப் ஸ்டைலா ஓரம் போடு நான் போட்ட ரூல் தெடிக்கிற ரூல் கண்ணனா பரவாயில்ல. இருந்தாலும் அந்த சாங் லிரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கினதுக்காகவே குழந்தைக்கு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. நடுவில் தப்பா பாடின நீ, இருந்தாலும் நீ பாடினதே பெரிய விஷயம்ல. ஆமா, பெரிய ஆளானவனே என்ன ஆகலான்னு பிளான் பண்ணிருக்க? சோல்ஜர். சோல்ஜர்னா யாரு? சோல்ஜர்னா யாரு? ஆர்மி பர்சன் தான் சோல்ஜரா? என்ன பண்றாங்க ஆர்மி? ஊர் மக்களுங்க காப்பாற்றுறாங்க. அப்படியா? ஆமா. எப்படி காப்பாத்துவாங்க? ஷூட் பண்ணி. அவ்வளவுதான். அந்த மக்களுக்கு இந்த ஓவரா கொண்டாங்கன்னா கண்ணத்து காட்டுன்னு போயிட்டே இருக்கு இல்லையா? யார ஷூட் பண்றாங்க? யாரு கெட்டவங்களா இருக்காங்களோ இது டெரரிஸ்ட். இவங்க இந்தியாவை அடிக்கணும்னு நினைச்சு வரவங்களா சோல்ஜர் சுட்டுருவாங்க. ஆமா. சரி பரவாயில்ல, நீ வந்து நல்லா சூப்பரா பேசுன. நீ பெரிய கோயின் ஆகணும்னு ஒரு சூப்பர் சோல்ஜரா வரணும். சரியா? வெரி குட். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சரி சோல்ஜர் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. கேம் ரவுண்டுக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேமோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ரூல்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரூல்ஸ்லாம் இல்லை. உங்கள் டேபிளுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பக்கம் வந்து வளையல் வச்சுருக்கோம். இந்த பக்கம் இருக்க வளையலெல்லாம் அந்த 2 ஸ்ட்ராவை வச்சு ஒன்று ஒன்றா தூக்கி வந்து இந்த பக்கம் ஃபில் பண்ணணும். ஸோ நடுவில் வந்து பிரிட்ஜ் மாதிரி இருக்கா இன்னொரு ஸ்ட்ரா. ஸோ அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்க ஸ்ட்ராவில் வந்து அப்படி ஒன்றா எடுத்துன்னு வந்து இந்த பக்கம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ யார் வந்து நிறைய வளையல் எடுத்துன்னு வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க தான். ஆமாம். அண்ட் எஸ், உங்களுக்கு நாங்கள் வந்து 100 செகண்ட் தான் கொடுப்போம். 100 செகண்டுக்குள்ள யார் வந்து நிறைய வளையல் கலெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ரைட், என்னக்கா ரெடி ஆகுறியா? ரெடி. சோ தேவசேனா அங்கி வாங்க. ரெடியா இருக்கியாடா தேவசேனா? ரெடி. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பர் தேவசேனா. கார்லோல அங்கி ஆரம்பிச்சுட்டாங்க ரவுண்டு. நல்லா உள்ள தள்ளுங்கம்மா, நல்லா உள்ள தள்ளுங்க. அது ரவுண்டா போய் விழணும். அந்த இடத்துல நீங்க இன்னும் உள்ள தள்ளணும் ஒழுங்கா. வெரி குட். அந்த மாதிரி விழணும் எல்லாமே. சூப்பர் சூப்பர் தேவசேனா. வரல ஒன்னு தாச்சி, 2வது எடுத்துன்னு போய் வச்சாச்சி. இன்னும் உள்ள ஐயோ அவ்வளவுதான். வெரி குட்ரா தேவசேனா. டைம் போயிட்டே இருக்கு. பயங்கரமா விளாடுறா. தேவசேனா வரல விடுறா. சூப்பரா விளாடுற நீ. மம்மியும் செம பாஸ்தா விளாடுறாங்க. மம்மி ஒன்னொன்னதான் எடுக்கணும். சூப்பருங்க. நீ டக்குனு நீங்க மேட்ச் பண்ணீங்களா? வரல தேவசேனா ஒன்னொன்னா எடுப்ப பாத்தியா? அழகா விளாடுற. அப்படியே விளாடு. டைம் ஓடினே இருக்குது. டைம் சர்ன்னு போதுரா இன்னைக்கு. அதுவா இறக்கி விட்டு தரையில ஓடு. சூப்பர் பாப்பா. ஐயோ. வெரி குட். மங்கி ஒன்னா எடுங்கோ. 10 9 8 7 6 5 4 3 2 1. அடாடா தேவசேனா கையை கொடு. சூக்கர், நல்லா விளாடா நீ. சூக்கரா விளாட. வாங்கி நீங்க ஒரு ஐகை கொடுங்க. வேற லெவல்ல நீங்களும் இவ்வளவு எடுத்து வச்சிருக்கீங்களே. ஆமா. டெய்லி இவங்க சகாச்சாரம்ன்றனால வளையல்ன்றனால அடிக்கி அள்ளி எடுத்து கொட்டாங்க. ஸோ 2 பேர் எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு பார்த்துலாமா? எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு. அடாடா. ஸோ அங்கே வந்து 14 அண்ட் தேவசேனா 7 21 எடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து டீம் பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க. சூப்பர். நல்லா விளாண்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்து உங்க இடத்துல உட்காந்துங்க பாப்போம். இடத்துல உட்காந்து டாடா. சூப்பர். 21 செட் பண்ணியிருக்காங்க தேவசேனா. வங்கி. ஸோ அடுத்தது வரப்போறவங்க யாருன்னா
அரவிந்த் அரவிந்த் அண்ட் அரவிந்த் உங்க வாங்க. ஓகே அரவிந்த் ரெடியா இருக்காரு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அரவிந்த் வேற லெவல்ல ஆறடா நீ. கை யூஸ் பண்ணக்கூடாதா? அப்படிதான். வெரி குட். அடாடா கங்கி இப்படிலாம் நீங்கன்னா 22லாம் எடுக்க முடியாது. ஒண்ணு ஒண்ணா எடுக்கணும். அது எல்லாத்தையும் உள்ள தள்ளுங்க. அது எல்லாத்தையும் உள்ள தள்ளுங்க. இப்படிதான் விளையாடணும். அரவிந்த் சூப்பரா ஆடுறப்பா நீ. தூக்குறா அரவிந்த் மாஸ் காட்டுறடா நீ. மம்மி சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிங்க. இதுதான் ஃப்ளோ. அப்படியே எடுங்க. தூக்குறா அரவிந்த் வேற லெவல். அரவிந்த் நல்லா ஆடுறான்ல. ஆமா சோ நீயும் போய் சூப்பரா ஆடணும். சரியா? சூப்பர் கங்கி வேற லெவல் பண்றீங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. வேற லெவல் அரவிந்த் சூப்பர்ரா. அப்படிதான்டா. அடாடாடா ஐயோ மாட்டிக்கிட்டு டைரக்ஷன்லாம் திரும்புது. அது ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோ. உனக்கு வாட்டமா திருப்பிக்கோ. ஐயோ தெரியாம சொல்லிட்டு போலகுதே. டைம் போய்கிட்டே இருக்குது. சூப்பர் அரவிந்த் வேற லெவல். தம்பி அந்த மாதிரி நிப்பாட்டாத. இது உள்ள போடு. இது உள்ள போட்டுரு. 10 9 8 7 6 5 4 3 2 1. அரவிந்த் கை குடுறா. ரியலி அப்ரிஷியேட்டட். கங்கி ஒரு ஐ. சூப்பர் கங்கி வேற லெவல்ல விளையாடுனீங்க. ஸோ சூப்பரா 2 பேர் செட் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது நிறைய எடுத்துட்டாங்க போல இருக்குது. இந்த பக்கம் ஒன்றா வச்சுக்கிறாங்க. டைரக்டா போய் எண்ணிடலாமா? எண்ணிட்டுக்கும். அடாடாடா. ஸோ 9 + 19 எவ்வளோங்க? 28 சொன்ன மாதிரி எடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நல்லா விளையாடுங்க. உங்க இடத்துல போய் தேங்க்யூ அரவிந்த். அரவிந்த் ராஜ் அவங்க வங்கி வந்து சூப்பரா விளையாடி புது டார்கெட்டா 28 செட் கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது வரவங்க நிறைய எடுத்துருவாங்களோ. ஸோ பார்க்க தானே போறோம். என்ன நெசிகா ரெடி ஆகுறியா? ஸோ நெசிகா அவங்க வங்கி வாங்கோ. ஓகே உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பரே கங்கி அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பா ஒண்ணா தான் எடுக்கணும். அந்த ஒண்ணு வெளில வந்துச்சுன்னா அதை உள்ள எடுத்து போட்டுருங்க. உள்ள போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்த அக்கௌண்ட்ல இருந்து வெளில வந்துச்சுன்னா உள்ள போட்டுருணும். சரியா? சூப்பரே டிஸ்ட்ரிக்டாக வேற லெவல்ல விளையாடுறாங்க. டைம் ஓடிக்கினே இருக்குது. டைம் ஓடிக்கினே இருக்குது. பாப்பா அந்த ஒண்ணுத்த உள்ள போட்டுருங்க. வாங்கி 20 தொட்டு பொறுமையா 19க்கு எப்படி விளையாடுறது? டைம் போயினே இருக்குது. பாப்பா ஒண்ணா தான் எடுக்கணும். சரியா? வெரி குட். டைம் வேகமா ஓடுது. டைம் போகுது. டைம் முடிய போகுது. ஆடாடாடாடாடா டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். டாடாடா குட்டி நிசிதா வேற லெவல் ஆயிசு. சூப்பரா விளையாடுடா நீ. நீங்களும் சங்கையா விளையாடுங்க. நீங்க ஒரு ஐ கொடுங்க. சூப்பரா விளையாடுங்க. நீங்களும் நல்லா விளையாடுனாங்களா? சூப்பரா விளையாடுனாங்க. பட் வின்னர் ஆயிட்டாங்களா அப்படின்றத கவுண்ட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்துலாமா? கவுண்ட் பண்ணிடலாமாடா? வாவ் 13 + 14 = 27 எடுத்துருக்காங்க. வேற லெவல். வெரி குட் மேடம். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ நிசிகா காக்கா. உங்க இடத்துல உட்காந்துக்கோ. நிசிகா காக்காவும் அங்கேயும் வந்து வேற லெவல் ஆடினாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா வரப்போறவங்க யார் என்றால் என்னடா ரெடி ஆகுறியா? ரெடியா இருக்கேன். ஸோ யாக்சன் அவங்க வாங்க.
ஓகே, உங்களுக்கான கால அவகாசம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பருங்க, நீ வரல யாத்த நீயும் சங்க விளையாட ஆரம்பிச்சிட்ட. எட்டு போடு, டக்கு டக்குன்னு போடு. ஒண்ணு எடுத்துடா. வெரி குட் தம்பி, ஒண்ணா எடுங்க தம்பி, ஒண்ணா எடுங்க. அந்த எடுத்து உள்ள போட்டு அதை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண யாங்சன், சரியா? அவன் அந்த ஒண்ணுத்துக்கே போராடிக்கிட்டு இருக்கான்டா. பண்ணலாம், ஈஸி தான் பாரு, ஈஸியா எடுக்கலாம். அந்த ஒண்ணு உள்ள போட்டுடுறா. சரி, பரவாயில்ல ட்ரை பண்ண. அடுத்தது வெளில வந்துச்சுன்னா உள்ள எடுத்து போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும், சரியா? அவன் காதுலே வாங்கலடா. ஆமாண்டா, பிஸியா இருக்கான்டா. டைம் போய்கிட்டே இருக்குது. யான்சன் அது எல்லாத்தையும் ஏத்தி உள்ள போடு. டைம் போய்கிட்டே இருக்குது. டேய், அதை உள்ள போடாம போக கூடாது. அதை எடுத்து உள்ள போடு. அதை எடுத்து எல்லாத்தையும் உள்ள போடு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. டைமர். ஐயோ, என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் வலையில நடுவுல கோட்டான். அதை எடுத்து உள்ள போறதுக்குள்ளே 100 செகண்ட் குஞ்சு போயிடுச்சு. இல்ல, அது கையிலே எடுத்து போட்டுக்கலாமே. எடுக்க முடியலையா? குட் ட்ரைடா. ஹை குடுறா. நீங்க முயற்சி கொண்டதே பெரிய விஷயம்டா. வாங்கி கை கொடுங்க. நேர்ங்க ஆனீங்க. அப்படியே ஒன்று கொட்டா அப்படியே கட்சியில விட்டு வந்துட்டுக்கிறீங்க. அங்க பாருங்க, அது மட்டும் தனியா விட்டு. அது கிடையாது, அது மைனஸ் பண்றோம். அதே மாதிரி தங்கி ஒரு தப்பு கொண்டாரு, அதையும் ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, என்ன இல்லாம எத்தனை எடுத்துக்கீங்கன்னு? என்ன இல்லாமப்பா? ராடா. ஸோ 2 பேரும் சேர்ந்து 20 எடுத்துருக்கிறீங்க. வேற லெவலு. நல்ல ட்ரை. நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ so much. தேங்க்யூடா. உன் இடத்துல போய் உட்காந்துக்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு आवर ஷோ. இது நம்ம ஜெயா டிவியின் வாலு. எஸ். ஸோ முதல்ல இருக்கிறது யார் என்றால் தேகசேனா. அவங்க டாடி கிட்ட கொடுங்க. டாடி கிட்ட. ஹலோ டாடி. ஹாய். எப்படி சார் கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? இந்த நாள் நல்லா போச்சு. தேங்க்யூ வந்ததுக்கு. வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்கு எந்த ரவுண்டுக்கு உங்க கொடுத்திருந்தது? எல்லா ரவுண்டுமே நல்லதா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்தது Thank எங்களுக்கு you, ரொம்ப thank you. மகிழ்ச்சி. தங்கச்சி. ஹலோ வணக்கம். எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? இந்த நாள் நல்லா தான் போச்சு. உங்க அக்கா நல்லா விளையாண்டாங்களா? நல்லா தான் விளையாடுனா. எங்க அக்கா எனக்கு கேம் விளையாடணும், டான்ஸ் விளையாடணும் தான் பிடிச்சிருந்துச்சு. சரி, தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ. சூப்பர். ஸோ அப்படியே அடுத்ததாக இருக்குது யார் என்றால் அரவிந்த். வணக்கம் கோங்கி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி கோங்கி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ஜாலியா போச்சு. சூப்பர் கோங்கி. உங்களுக்கு எந்த ரவுண்டு குச்சிருந்தது? கேம்ஸ் நல்லா இருந்துச்சு. பசங்க நல்லா விளையாண்டாங்க. நன்றி கோங்கி. நன்றி. வணக்கம் காட்டி. வணக்கம். எப்படி குறைக்காம கொண்டாங்க? நல்லா பண்ணா. அவ அம்மா அதை விட நல்ல கேம் விளையாடு. ஆமா பயங்கரமா இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்க வந்தது. ஆமா, தேங்க்யூப்பா. அடுத்ததாக இருக்குது நிசிகா. கோங்கி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் கோங்கி. உங்களுக்கு எந்த ரவுண்டு குச்சிருந்தது? எனக்கு அவளோட சேர்ந்து விளையாண்டதே ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ கோங்கி. நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. அண்ணாத்த என்னண்ணா எப்படி விளையாண்டாங்க? நல்லா விளையாண்டாங்க. வீட்டுல டார்ச்சர், இங்க எப்படி இருந்தாங்க? இங்க கொஞ்சம் ஓகேவா இருந்தாங்க. நன்றி சர்விக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. ஹே. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இருக்குது யாரு? யான்சன். ஹலோ சார். ஹாய். என்ன சார், எப்படி சார் கோச்சு உங்க நாள் உங்களுக்கு இந்த நாள்? ரொம்ப எக்ஸைட்டடா போச்சு. முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா பசங்க வந்துட்டு அவங்களுடைய திறமைய வந்து வெளிப்படையா காட்டுற ஒரு ரவுண்டா இருந்தது. ஸோ ஐ என்ஜாய்ட் இட். நன்றி சார், நீங்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க் யூ. ஹலோ கங்கி. ஹலோ. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு கேம் ரவுண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி கங்கி, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்ததுக்கு. தேங்க்யூ. எக்கா டார்ச்சர் பண்ற அக்கா. என்னக்கா டார்ச்சர் அக்கா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறியா? என்னக்கா எப்படி விளையாடினா உன் தங்கி, எப்படி குறைக்காங்கன்னா? நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணா. நல்லா தான் பண்ணானா? ரைட். நீ வந்து நல்லா பண்ணிருக்கியோ இன்னும்? ஆமா. அதனால தான் உன்னை கூப்பிடல.
சிங்காசன கோச்சிக்காதக்கா. தேங்க்யூ நீ வந்ததுக்கு அக்கா. வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே இந்த பக்கா கேங்கராக திருப்பினோங்க என்றால் கிஃப்ட் குத்துலாங்கடா. குத்துலாமா கிஃப்ட்? ஓகே எல்லாம் வாங்க கிஃப்ட் வாங்கிக்கோங்க. தேவசேனா ஹலோ தேவசேனா கை குர்றா. நல்லா விளாட்ன, சூப்பரா கற்காங்கண்ண, நல்லாவும் பேசுனேன். ஸோ உனக்காக அதனால ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு. கையோ குர்றா அரவிந்த. கௌ 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 கௌ. கை விடு. சரி நல்லா விளாட்ன, நல்லா பேசுனேன், அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ நிஷிகா. நிஷிகா வந்ததுக்கு ரொம்ப நன்றி நிஷிகா. தேங்க்யூ யான்சன். நல்லா கொள்ளடா நீ. உனக்காக ஒரு கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ. இந்த வாரம் வந்து தரங்கான சங்கமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். 4 பேருமே வந்து அழகா பேசினாங்க. எஸ் இவங்கள மாதிரியே 4 பேர் உங்க வீட்டில் இருக்காங்க. ஒரு ஆளு பசங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க. கீழே ஒரு நம்பர் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்ல அப்படி அனுப்பி விடுங்கோ. அப்படி அனுப்பிச்சாதான் நம்ம ஷோல கலந்துக்க முடியும். எஸ் ஸோ ஷோல கலந்துக்கினாலே ஜாலி தானே, கலக்கலக்குன்னு கலக்கலாம்ல. ஸோ இந்த வாரம் வந்து செழிக்கா கோச்சு இதே மாதிரி 4 வாழ பசங்களோட அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கிருஷ்ணா. கலருங்கச்சான் கலருங்கச்சான் கலருங்கச்சான். ஸோ இது நம்ம ஜெயா டிவி என் வாலு.